செல்வி சி.ஆர். சரஸ்வதி, அடிப்படையில் இந்த டி.கே.எஸ். இளங்கோவன் கருத்து குறித்த அதிமுகவின் பார்வை என்னவாக இருக்கிறது? என்னுடைய பார்வைக்கு முன்னாடி தம்பிக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஏன்னா அவங்க இப்போ சொன்னாங்க, டாக்டர் ஐயாவும் சரி அன்புமணி ஐயாவும் சரி ரொம்ப டீசெண்டாக பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கிறோம். தயவு செய்து காடு வெட்டி குரு கிட்ட சொல்லி அவரையும் அந்த வழியில் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சில சமயம் அவருடைய வாட்ஸ்அப் பேச்சை கேட்கும் போது காது கொடுத்து கேட்க முடியல. ஒரு பெண்ணாக இருந்து அதை நான் கேட்டதுனால இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கோரிக்கையை நான் தம்பிக்கிட்ட வைக்கிறேன். தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அத்தனை பேரும் டீசெண்டாக நடக்கணும்னு நினைக்கிறப்போ நடுவில் ஒருத்தர் மட்டும் ஒரு தனி பாதையில் போய் ஒரு என்ன பேசணும், எப்படி ஒரு பெண்களை பற்றி விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் மிக மோசமாக பேசாத ரெண்டு விஷயம் நீங்க பொது மேடையில் வைக்கிறீங்க. அவர் ஏதாவது அவ்வாறு பேசி இருப்பதற்கான ஆதாரம் இருந்தால் அந்த குற்றச்சாட்டு வாட்ஸ்அப்ல பாக்குறதா? ஏற்கனவே அவர் பேசி ஒரு கேஸ் எல்லாம் அவர் மேல இருக்கு. இல்ல இந்த மாதிரி முதலமைச்சர் ஜெயலலிதாவை குறித்து மிக அநாகரிகமா அதாவது ஒரு விஷயம் முன்னாடி வழக்கு இருக்குன்னு சொன்னதெல்லாம் வந்து அநாகரிகமான பேசின வழக்குகள் கிடையாது. கணேஷ்குமார், நான் அந்த வாதத்துக்குள்ள போக விரும்பல. ஏன்னா வாட்ஸ்அப்பில் அது குறித்து ஒரு வீடியோ பரவிட்டு வருது. இல்ல நான் முடிச்சிடறேன். அந்த வீடியோ வந்து நான் சொல்றேன், நான் உண்மையா இப்ப கூட சொல்றேன், அந்த வீடியோ ஃபுல்லா போடுங்க. எடிட் பண்ணி ஒரு சிறிய அளவான பேஜை மட்டும் கட் பண்ணி போட்டு ஒரே ஒரு விஷயம் அதுல ரெண்டு விஷயம் சொன்னதுனால நான் வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அம்மா உணவகத்துல கொடுக்கக்கூடிய பொருட்களை பத்தி பேசுறாரு, அத வந்து தேர்தல் நேரத்துல அவர் ஒப்பிட்டு பேசுறாரு, அவ்வளவுதான். அந்த விவாதத்தை முழுசா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன கருத்துல இருந்து எல்லாத்தையும் ரெண்டு விஷயம் நான் முடிக்கிறேன். இல்ல அடிப்படையில் ரெண்டு விஷயம். பல வீடியோக்கள் இந்த மாதிரி எல்லா கட்சி தலைவர்கள் குறித்து இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு தனி ஊடகம் ஆயிட்ட நிலையில் அந்த மாதிரியான வீடியோக்கள் பரப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அதில் அதனுடைய நம்பகத்தன்மை பல நேரங்களில் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அது உண்மையாக இருந்தால், ஒருவேளை அவ்வாறு பேசியது உண்மையாக இருந்தால், அது போன்ற ஒரு காணொலியை நானும் பார்க்க நேர்ந்தது. அந்த காணொலியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மிக ஒரு நாகரிகமற்ற முறையில் தான் இருக்கின்றன. ஆனால் அது அவர்தான் பேசினாரா என்பது உறுதி செய்யப்பட வேண்டிய நான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால அது குறித்த வாதத்தை வந்து கட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் போடுறதுல உங்களோட உண்மை தன்மை அதுக்குள்ள நம்ம இரண்டு விஷயங்கள். அது தமிழக முதலமைச்சர் குறித்த வாதம் நீங்க சொன்னது, அதை நம்ம மேலும் இங்க வந்து விவாத பொருளாக்க நான் விரும்பல. நேரடியா விஷயத்துக்கு வரேன். இந்த இடத்தில் இவர் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களுடைய கருத்து குறித்த உங்களுடைய பார்வை. அதாவது ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்புல இருப்பவர் அவர். ஒரு தலைமைக்கு தெரியாமல் நிச்சயமா ஒரு செய்தி தொடர்பாளர் அப்படி பேச முடியாது. அப்படி பேசினா அப்போ அவர் வந்து தலைமைக்கு கட்டுப்பட்டு இல்லை, அப்படிதான். இப்போ நாங்கள்லாம் எங்கள் தலைமையை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ, என்ன ஸ்டேட்மெண்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் பேசுவோம். சொந்த கருத்தை நான் தனிப்பட்ட முறையில் சொல்லாம தவிர கட்சியில் ஒரு பொறுப்பில் உட்காந்துக்கிட்டு இது என் சொந்த கருத்து சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொந்த கருத்து திமுகவில் இன்னைக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடுது. அதான் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறாங்க, அது கட்சி தலைமை இல்லை. அப்போ நடவடிக்கை எடுக்கலாமே. ஒரு இளங்கோ டி.கே.எஸ். இளங்கோவன் நடந்ததில்லை. ஏன் அப்படி பண்ணாலும் அடுத்த நிமிஷம் அம்மா நடவடிக்கை எடுப்பாங்க. தலைமைக்கு தெரியாமல் ஒரு தவறான செய்தி என் சொந்த கருத்து என்று சொன்னால் நிச்சயமா அம்மா நடவடிக்கை எடுப்பாங்க. தலைமைக்கு கட்டுப்பட்டது எங்கள் இயக்கம். தலைமை மீறி நாங்கள் பேச மாட்டோம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளுக்கும் தலைமைக்கு தெரியாமல், உங்களுடைய அம்மாவிற்கு தெரியாமல் வேட்பாளர்கள் பட்டியலே வெளியானது. அதை மாத்தலையா, நிறுத்தலையா? அடுத்த நிமிஷம் நிறுத்தப்பட்டதா இல்லையா? அடுத்த நிமிஷம் நிறுத்தப்பட்டதா இல்லையா? அது தொலைக்காட்சியில், அதாவது அந்த பேப்பரை கொடுத்தாங்க. யார் மேல கட்சிக்காரங்க யாரும் பண்ணல. பத்திரிகையில் ஜெயா டிவில அது வந்ததனால் உடனே அம்மா நிறுத்த சொன்னாங்க. ரெண்டு கிளிப்பிங் ஓடுச்சு. ரெண்டு விஷயம் நான் ரொம்ப எளிமையா கேக்குறேன். தலைமைக்கு தெரியாமல் அதிமுகவில் ஒரு இம்மி கூட நகராது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். நீங்களும் ஒத்துக்கிறீங்க, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா 234 தொகுதிக்கும் வேட்பாளர் பட்டியலே வெளியானது. அதன் பிறகு சில நிகழ்வுகள் நடந்தன. தேமுதிகவை மையப்படுத்தி தேமுதிக அலுவலகத்தை நோக்கி இடதுசாரிகள் நகர்ந்தார்கள். அதன் பிறகு ஒரு மறுபறிக்கை செய்தி வெளிவந்ததுக்கும் கட்சியில பொறுப்புல இருக்கவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப யார் முக்கிய பொறுப்புல இருக்கவங்க எதுவுமே பண்ணல. அந்த பேப்பர் ஜெயா டிவில கொடுக்கும் போது அவங்க அதை வெளியிட்டுட்டாங்க. அதன் பிறகு அம்மா அறிக்கை கொடுத்து இதை நான் வெளியிட சொல்லவில்லை, இதை நான் கீழே கொடுத்ததை தொலைக்காட்சி வெளியிட்டிருக்காங்க மறுப்பு தெரிவிச்சு அன்னைக்கு ராத்திரியே அது நிறுத்தப்பட்டது. ஒரு 2 தடவை அந்த நியூஸ் வந்திருக்கும், 3ஆவது தடவை இமிடியேட்டா நிறுத்திட்டாங்க. ஆனால் அதை மீறி கட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் யாரும் எங்கள் சொந்த கழிப்பா எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப நீங்களே என்ன பல முறை கேட்டிருக்கீங்க யாரோட கூட்டணி. நான் என்ன பதில் சொல்லியிருக்கேன்? எங்கள் அம்மா யாரை தீர்மானிக்கிறார்களோ மக்களோட கூட்டணி அம்மா சொன்னா நாங்க அதை தான் சொல்லுவோம் பிரஸ்ல. இல்ல எந்த கூட அம்மா யாரை டிசைட் பண்றாங்க யார். சோ தலைமை சொல்லுவதைத்தான் ஒரு செய்தி தொடர்பாளர் என்பது மிக முக்கியமான பொறுப்பு. ஏன்னா கட்சியினுடைய செய்தியை
ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் செய்தி தொடர்பாளர். அவரே எப்படி சொந்த கருத்துன்னு சொல்ல முடியும், அதை எப்படி தலைமை மறுக்க முடியும், அப்புறம் ஸ்டாலின் பக்கத்துல நின்று அவர் எப்படி சிரிக்க முடியும்? அப்ப நடவடிக்கை எடுக்கலன்னா திமுகல இருக்கிற குழப்பங்களுடைய உச்சகட்டம் இதெல்லாம். சரி, ஓகே. ரெண்டு விஷயம். அந்த பேட்டியில இன்னொரு சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மதிமுக, தேமுதிக, இடதுசாரிகள் இவர்களை விசிக்க விட்டார். இது நான் எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் ஒரு 5 பேர் கொண்ட ஒரு அணி, இன்றைக்கு அது ஒரு மக்கள் நல கூட்டு இயக்கமாக அறிவிக்கப்பட்டு அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை நோக்கி நகர்வுகள் இருக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மட்டும், அந்த அணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை தவிர அவர் மனிதநேய மக்கள் கட்சியும் குறிப்பிடல. அந்த இரண்டையும் தவிர மனிதநேய மக்கள் கட்சியை பற்றி அதில் வேற எந்த வார்த்தைகளும் கூட குறிப்பிடப்படல, எந்த விமர்சனம் இல்லை. அதை தாண்டி 2 இடதுசாரிகளை சொல்கிறார், மதிமுகவை சொல்கிறார், தேமுதிகவையும் சொல்கிறார் என்று சொன்னால் இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? அந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இல்லை, நான் ஏன் இந்த கேள்வி நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்று கேட்டால், பிசிக வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. மற்றவர்களோடு பிசிகாவால் பலம் இல்லை, பிசிகாவால் தங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளால் தங்களுக்கு லாபம் இல்லை, தேர்தலில் எந்த இடத்திலும் அவர்களால் நமக்கு பலன் இல்லை என்ற ஒரு மனநிலைக்கு வந்து மற்றவர்களோடு இணைந்து தேர்தலை சந்திக்க கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற வாதத்தை ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? அதாவது திமுகவோட விசிகாவுடைய உறவு என்பது ஏதோ ஒரு தேர்தலில் மட்டும் பரீட்சித்து பார்த்து விசிக நமக்கு தேவையில்லை என்று திமுக ஒதுங்கி கொண்ட ஒரு அம்சம் அல்ல இது. 2001 தேர்தலில் உடன்பாடு, 2009 தேர்தலில் உடன்பாடு, 2011 தேர்தல் உடன்பாடு, 3-4 முறை நாங்கள் அவர்களோடு கூட்டணி உடன்பாடு வைத்திருக்கிறோம். முதலிலேயே எங்களுடைய பலம் தெரிந்திருந்தால் 2வது தேர்தலில் எங்களோட கூட்டணி வைத்திருக்க மாட்டார்கள். தொடர்ந்து தெரிந்திருந்தால் 3வது வைத்திருக்க மாட்டார்கள். தொடர்ந்து எங்களோடு உறவு கொண்டிருக்கிறார்கள் என்றால் தொடர்ந்து உங்களோடு கூட்டணி இருந்தவர்கள் இப்பொழுது ஏன் சாதி கட்சியாக தெரிய வேண்டிய தேவை நிர்பந்தமும் எந்த இடத்தில் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுக்கு வருகிறது என்பதை குறித்து நாம் பேசலாம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கோவி செலியன் இணைவதற்கு தயாராகிவிட்டார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். அழகிரியின் கருத்து, டிகேஎஸ் இளங்கோவனின் அறிக்கை, இந்த இரண்டிற்குமான மறுப்பு, இவற்றோடு இணைந்து பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.